நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். Sometimes we really want to hear what we want to hear. நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் நம்ம மனசை நினைச்சுக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு தேவ மனுஷன்ட்டு வராதா அப்படின்னு எதிர்பார்த்து போறோம். நம்ம ஏமாற்றம் அடைகிறோம், இல்ல அந்த தேவ மனுஷனை நிராகரிக்கிறோம். You go in search of too many people to at least யாரோ ஒருத்தர் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு சொல்ல மாட்டாங்களா? Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Amen. Hallelujah. Praise the Lord. Let's turn our Bibles to Jeremiah chapter 32. எரேமியா 32 அதிகாரத்துக்கு வசனங்களை திருப்புவோம். 26 30 வரைக்கும், அப்புறம் 37 42 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். The book of Jeremiah chapter 32. 26th verse 30th வரைக்கும் முதல்ல நம்ம வாசிப்போம். எல்லாரும் இணைந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தையரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தையர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 37 இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பியும் வரவும் இதில் சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் பயம்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்களை என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 42 வசனத்துடைய 2வது பகுதியை இன்னொரு டைம் நாம் வாசிக்கலாம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம். நாம் நேற்றைய தினத்தில் கூட இதை தான் நம்ம தியானித்தோம். சரி, இதை நம்ம மைண்டில் வச்சுப்போம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஆனால் இதுக்கு அதே வசனத்துடைய முந்தின பகுதியில் இந்த ஜனத்தின் மேலே பெரிய தீங்கை நான் வர பண்ணினது போல. அப்போ ஒரு பக்கம் calamity has come from the Lord, at the same time the Lord says I am bringing blessing also. ஏன் இந்த disparity, ஏன் இந்த ஒரு மாற்றம், என்ன நடந்துச்சு ஆண்டவருடைய அந்த கோபம் வர்றதுக்கு, என்ன நடந்துச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்பதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். பட் I want to bring a context to this message. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது எரேமியா என்ற தீர்க்கதரிசி. இந்த ஜெரமியா இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னா ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க. he is not thrown into a cell, but he is in the courtyard of a prison. அந்த கோர்ட்யார்டுக்குள்ள அவர் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பிரிசனில் தான் இருக்கிறாரு. அவர் பிரிசனில் மாட்டிட்டு இருக்கிறார். இவர் ஏன் பிரிசனுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை பகிரங்கமாய் பிரசங்கித்தார்.
என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நகரம் பாபிலோனியர் கையில் விழுந்து போகும். இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ ஆல் டு கெட் கேப்சர்ட் அண்ட் கோ டு பாபிலோன் அண்ட் லிவ் தேர். அங்கே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆனால் இந்த இடத்துல நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் விட்டு வைக்க மாட்டாரு? எந்த வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்தாரோ அந்த வீட்டில் விக்கிரக வணக்கத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். எந்த இயற்கையை ஆண்டவர் அவங்க பிளஸ்ஸிங்காக உண்டு பண்ணாரோ அந்த இயற்கையை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த மலைகளின் மேலும் குன்றுகளின் மேலும் விக்கிரகங்களை வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன எல்லாவற்றையும் அவங்க செஞ்சாங்க. இதோட கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்கள் பிள்ளைகளை ஒரு மோலேக் அப்படின்ற ஒரு விக்கிரகத்திற்கு தீ கடக்கும்படி பண்ணுகிறார்கள். they are giving their children as living sacrifices. ஒரு பயங்கரமான abomination in the eyes of God. இதெல்லாம் செய்யறனால கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல இனிமே நான் உன்னை இருக்க விட மாட்டேன். இந்த வீடு நான் உனக்கு கொடுத்தது, இந்த தேசம் நான் உனக்கு கொடுத்தது, இந்த வயல்வெளியும் இந்த திராட்சை செடியும் நான் உனக்கு கொடுத்தது. you have brought an abomination unto God, you have disobeyed me, அதனால I am taking you to another nation அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போறேன், I will make sure that you live safely there. இந்த ஒரு செய்தியை பகிரங்கமாக எரேமியா சொல்றார். சிதேக்கியா அப்படின்றவன் தான் ராஜா. ராஜாவுக்கும் சொல்றாரு, மக்களுக்கும் சொல்றாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய நேரம் நமக்கும் நடக்கிறது மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. when we don't hear what we like to hear, we immediately reject it. Are you all with me? Are you all with me? Sometimes we really want to hear what we want to hear. நம்ம ஒருத்தர் ஜோம் பண்ண போகும்பொழுது ஆண்டவர் நம்ம மனசை நினைச்சுக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு தேவ மனுஷன்ட்டு வராதா அப்படின்னு எதிர்பார்த்து போகிறோம். நம்ம ஏமாற்றம் அடைகிறோம், இல்லை அந்த தேவ மனுஷனை நிராகரிக்கிறோம். யூ கோ இன் சர்ச் ஆஃப் too many people to அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு சொல்ல மாட்டாங்களா? அங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இல்லை நம்ம இந்த ராஜாவை எதிர்த்து நின்று ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டுடலாம், ஈஜிப்ட்லேருந்து நமக்கு உதவி வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த ப்ராஃபட்ஸியை இவர் சொல்லும் பொழுது எல்லாம் கடுப்பாக்கி தூக்கி அவனை ஜெயிலில் போட்டுறாங்க. அவரை ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றுக்குள்ளே போடுறாங்க. ஒன்லி சேறு மட்டும்தான் இருக்குது. அவர் அங்கே இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் ராஜாவின் இடத்துல பேசி அவனை அந்த தண்ணீர் இல்லாத கிணற்று வெளியே கொண்டு வந்து, ஆனால் ஜெயிலுடைய அந்த கோர்ட்யார்டில் அவனை விட்டுறாங்க. அங்கே தான் இருந்துட்டு கொண்டிருக்கிறார். ஸோ ஜெரேமியா வாஸ் imprisoned because he stood for the Lord. பட் நவ் ஜெரேமியாவுக்கு என்னன்னா, நீ என்னை இம்ப்ரிசன் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் சொன்னதான் சொல்வேன்னு வைராக்கியமாய் முழங்கி இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி கொண்டிருந்தார். Now this is the context. இப்போ எரேமியா ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, எரேமியா மூலமா ஆண்டவர் பேசுறாரு. இதெல்லாம் பிரிசன்ல நடக்குது. Now I want to bring something beautiful now. இந்த ஜெரேமியா இந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து, உன்னுடைய பெரியப்பா உன்னை நோக்கி வரப்போகிறார், தன்னிடத்துல இருக்கக்கூடிய லேண்டை நீ தான் வாங்கிக்கணும்னு சொல்ல போறாரு, நீ அதை வாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவரும் வெயிட் பண்றாரு. அதே போல அவருடைய பெரிய தகப்பன் வருகிறார். இந்த இடத்தை வாங்குவதற்கு எனக்கு அப்புறம் நீ தான் சுதந்திரவாளி, நீ இதை எப்படியாவது வாங்கிக்கோ அப்படின்றார். கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே வந்ததுனால எரேமியா கேள்வி கேட்காம ஒபே பண்றார். தன்னிடத்தில் இருந்த பொருளாதாரத்தை திரட்டி அவன் கையில் கொடுத்துட்டு அந்த லேண்டுக்கான பத்திரத்தை எழுதி அதன் மேலே சாட்சிகளோடு கையெழுத்தை விட்டு அதை ஒரு மண் பாண்டத்தில் போட்டு மூடி வச்சு, ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்றில் போட்டு மூடி வச்சு அதை பத்திரப்படுத்தும்படி ஒருத்தன்ட்ட கொடுத்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சிருது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட எரேமியா பேசுகிற காரியம், வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் ஜெரமியா 32 கண்டிப்பாக வாசிச்சிருங்க. ஹீ ஸ்பீக்ஸ் டு த லார்ட் நோ. சொல்கிறார், ஆண்டவரே லுக் அட் சமாரியா. சமாரியா இஸ் அண்டர் சீச். ஆண்டவரே சமாரியா முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஊராக பிடிச்சிட்டு வராங்க. இப்போ சமாரியாவையும் பிடிக்க வந்துட்டாங்க. சமாரியாவை சீச் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளே வர முடியாது, யாரும் வெளியே போக முடியாது. வெளியே இருந்து உணவுகள் கொண்டு வர முடியாது, உள்ளே இருக்க எதையுமே வெளியே கொண்டு போக முடியாது. உள்ளே வரக்கூடிய எல்லா வாட்டர் வேஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துட்டாங்க. விதின் த சிட்டி வாட் எவர் இஸ் அவைலபிள் அதுதான். ரிசோர்சஸ் ஆர் டிப்ளீட்டிங். 3 வகையில் மரணங்கள் நடந்து கொண்டிருக்குது. சில பேர் இந்த கேப்டிவிட்டியை தப்பிக்கணும்னு எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறாங்க. வெளியே போன உடனே எதிரிகள் வெட்டி கொண்டுறாங்க. உள்ள பஞ்சத்திலும் பட்டினியிலையும் மரணம். பீப்புள் ஆர் டையிங் பிகாஸ் ஆஃப் ஹங்கர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உள்ள இன்னொரு பெரிய பிரச்சனை, பிகாஸ் அந்த ஒரு ரொம்ப கன்ஃபைன்டான இடத்துல இருக்கிறதுனால உடனே கொள்ளை நோய் புறப்படுகிறது. நிறைய பேர் வியாதியில் செத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்றார். ஆண்டவரே, இத்தனைக்கும் காரணம் இந்த ஜனங்கள் தான் எனக்கு தெரியும்.
அவர்களை எகிப்திலிருந்து எப்படி வர பண்ணீங்கன்னு யாரெல்லாம் மறந்து போயிட்டாங்க. இவங்களை எப்படி இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக வச்சிங்க, நீங்கள் தான் பிளஸ் பண்ணீங்கன்றத மறந்துட்டாங்க. இப்படி மறந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் மேலே அவங்களே ஒரு கலாமிட்டியை they have brought it upon themselves என்று சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி when they have brought that calamity upon themselves, இவர் சொல்கிறாரு, இப்படி கேயாஸாக இந்த ரீஜியனே சுற்றிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்னை எதுக்கு ஒரு லேண்டு வாங்க வச்சிங்க? அவரோட கேள்வி அதுதான். இந்த நேரத்தில் why did you ask me to buy a land? என்னை இப்படி ஒரு இடத்தை வாங்க செய்தீரே அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்குறார். நீங்களா தான் கேள்வி கேட்டிருப்பீங்களா மாட்டீங்களா? அன்னாடம் பொழப்புக்கே வழி இல்லை, இருப்போமா சாவமான்னு தெரியல, லேண்டு வாங்கணுமா, சீல் பண்ணுமா, முத்திரை போட்டு பத்திரமா வைக்கணுமா, ஆண்டவரே இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? அப்படிதான் நம்மளாக கூட கேட்டிருப்போம். ரொம்ப கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் யோசிச்சுருப்போம். இன்னைக்கு ஜெரமியாவோட லைஃப்லேருந்து ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் லெசனை தான் சொல்லித்தரேன். எரேமியா ஆண்டவர் இது ஏன் செய்ய சொல்கிறாரு, எதுக்கு செய்ய சொல்கிறாரு, இது செஞ்சால் நமக்கு என்ன லாபம், அதெல்லாம் எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டா நோ கொஸ்டின்ஸ் என்று இம்ப்ளிசிட்டான ஒரு ஒபீடியன்ஸை காண்பித்தார். அதுதான் லெசன் நம்பர் 1. Hallelujah. Lesson number 1. He simply obeyed the Lord. கேள்வியே கேட்கல. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஆண்டவரோடு உட்கார ஒரு ப்ரேயர் டைமில் இப்படி என்னை வாங்க சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, நல்லா கற்றுக்கோங்க. நமக்குள்ள நிறைய விஷயங்கள் we learn through our experiences. Sometimes hardships, sometimes better life times. சில நேரங்களில் we acquire things because of our knowledge that we have learned through our studies, education. சில நேரம் experiences. இவைகளில் கற்று கொண்டு வந்திருக்கிற சில காரியங்களில் இடைபடாமல் அதோட அலைன் ஆகாத சில விஷயங்களே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அதை செய் அப்படின்வார். It will be very difficult. There are times God asks you to do something that you know இன்னைக்கு அதை செஞ்சால் எல்லாரும் என்ன கிரேசின்னு பார்ப்பாங்க. ஆனாலும் அவைகள் இருந்தும் அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிகாஸ் காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் ரீசன்ஸ். நவ் ஆஃப்டர் ஜெரமியா பிரேஸ் அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் அப்போ தான் எல்லாரும் இந்த தேசம் பாழா போய்டும் சொல்கிறாங்க. ஐ ஹாவ் அ பிகர் பிளான் ஃபார் திஸ் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹார்ட் ஆண்டவர் ரிவீல் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ தான் ஜெரமியாவுக்கு புரியுது எதுக்கு இதை ஆண்டவர் செய்ய சொன்னார், எதுக்கு இந்த லேண்டை வாங்க சொன்னார் அப்படின்னு. அப்போ தான் புரியுது. எல்லாரும் முடிஞ்சிச்சு கதைன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் அங்கேருந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். when God asks you to do something, you never know what is behind it. அதனால் அந்த ஒரு சித்தத்திற்கு கீழ்ப்படியும். நிறைய சாட்சிகள் கேட்டது, வாழ்வில் நடந்ததெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு டைம் ஒரு சர்ச்லேருந்து ஒரு எல்டர் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அவர் இருந்த பட்டணத்தில் அவர் பெரிய ஒரு சபை, அந்த சபையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர். அவர் சொன்னார், அவர் ஃபுல் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹட்ச் அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்தது, ஞாபகம் இருக்குல்ல? ஹட்ச் ஹெட்டாக இருந்தார் ஆல் ஆஃப் சவுத் இந்தியா. ஹி வாஸ் பேஸ்ட் இன் பெங்களூர். ஃபேமிலியெல்லாம் பெங்களூரில் இருக்காங்க. அப்போது ஒரு முறை என்ன பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது. ஹி ஹாஸ் டு மூவ் டு மும்பை அண்ட் ஹி வில் டேக் கேர் ஆஃப் பேன் இண்டியா ஆப்ரேஷன்ஸ். ரொம்ப லுக்கரேட்டிவான ஒரு ஆப்ஷன். ஜெபிக்கிறார். அவரோட பாஸ்டோட போய் ஜெபிக்கும் பொழுது தேவ மனுஷன் சொல்கிறாரு, இது வேண்டாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரு, இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, வேண்டாம். அப்படியே சொல்லிடுறாரு, எனக்கு இந்த பொசிஷன் வேண்டாம். ஆனால் என்னன்னா 2 விஷயம் அவருக்கு நெருடலாக இருக்கிறது. ஒன்று, இதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சவுத் இந்தியாவிலே பெரிய பொசிஷன் அவரில் தான் இருக்கார். க்ரோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்படியே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான், இல்லாட்டி தே வில் செக் யூ அவுட் ஆஃப் யுவர் ஜாப். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை இந்த பொசிஷனுக்கு இவருடைய பாஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறார். எவ்வளோ பேர் இருக்கும் பொழுது
என்னை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இட் இஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் ஹிம். ஹி ஹேஸ் டு ஃபேஸ் அதோட கான்சிக்வன்ஸும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கம்பெனிலேருந்து எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ வந்து யூ கோ பி இன் மும்பை, எவ்ரி வீக் யூ கம் ஹோம் அண்ட் கோ, வி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ட்ராவல், நிறைய சொல்கிறாங்க. ஹீ சேஸ் நோ, ஐ பிரேட், காட் ஹஸ் செட், முடிஞ்சிச்சு. அவர் அப்படியே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கம்பெனி போயிட்டு இருக்குது. சடனாக த ஹோல் சினாரியோ சேஞ்சஸ். வோடோஃபோன் கம்ஸ், டேக்ஸ் ஓவர் ஹட்ச். இப்போ ஒரு நியூ ப்ரொபோசிஷன். யூஸ்வலாக ஒரு புது கம்பெனி டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னா பழைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் அனுப்பிடுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் இந்த மேனை தேடி வந்து தே வாண்டட் டு ரீடைன் ஹிம். அண்ட் நவ் தே ஆர் ஆஃபரிங் அ நியூ ப்ரொபோசிஷன். என்ன அப்படின்னா, எந்த ரோல் அவருக்கு முன்னாடி கொடுத்து இவர் வேண்டான்னு சொன்னாரோ அதே ரோலை திருப்பியும் ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ நியூ கம்பெனிலேருந்து. இதில் என்ன புதுசு அப்படின்னா, இப்போ சொல்கிறாங்க நீ பெங்களூர்லேயே இருந்து அந்த ரோலை செய், யூ டோன்ட் ஹேவ் டு மூவ் எனிவேர். சம்டைம்ஸ் யூ நெவர் நோ வாட் காட் ஹஸ் இன் பிளான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஜெரமியாட்டா தான். இப்போது ஜெரமியா வந்து பெரிய ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லணும்னா, அவர் பாபிலோனுக்கு போயிடுறாரு. ஆனால் அவர் இப்போ வாங்கி வச்சுருக்க லேண்டு, ஆமேன், ஒரு 10 கோடி போக வேண்டிய லேண்ட் வந்து அவர் 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறார். இப்போ எல்லாம் 70 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெரமியோடைய ஃபேமிலி ஹேஸ் சச் அ பிக் பிளெஸிங் பிகாஸ் ஒன் மேன் டிசைடட் டு ஒபே காட். ஆமேன். இந்த மார்ச் மாதம் லெட் அஸ் ரிசால்வ் டு பி ஒபீடியன்ட் டு காட். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தமே வரமாட்டேங்குது. லெட் அஸ் ரிசால்வ், ஒரு உறுதியான தீர்மானம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, I will take a decision. Hallelujah. புன்மாரில் இருக்க ஒரு ஃபேமிலி இப்போது ஹைதராபாத் மூவ் ஆகிருக்காங்க, பெங்களூர் மூவ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சென்னை வந்திருந்தாங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் இங்கே இருந்தாங்க. ஜெபம், லைஃப் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நல்ல ரிசோர்ஸ் அவர், ஆனால் ஸ்டாக்னண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. தே ஸ்டார்டட் டு ப்ரே. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னால் 21 days ஐ வாண்ட் யூ டு ப்ரைஸ் மீ. ஸோ அவர் சொன்னார், அவங்க ஒரு ப்ராப்ளி ஒரு 3rd 4th படிக்கிற பசங்க, அப்புறம் ஒரு ப்ராப்ளி 1 year old ஒரு பேபி. அது சொல்கிறாங்க, 21 days நாங்கள் 5 பேரும் கீழே பாய் போட்டு ஜபத்தில் உட்காருவோம். அது சொன்னால் என் குழந்தை கூட கை தூக்கி ஏதாவது சொல்லிட்டு கிடப்பான். நாங்கள் ப்ரைஸ் மட்டும் பண்ணோம். வி sang praises to God, we uttered praises to God. 21 days we did this. 21 நாளும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து, இன்க்ளூடிங் தட் பேபி, they praised the Lord. சடனாக அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர். ஓகே, தே ஆர் சப்போஸ் டு மூவ் டு பெங்களூர். இப்போ மூவ் ஆகிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நவ் ஹீ ஹேஸ் டு மூவ் டு பெங்களூர். நல்ல பேக்கேஜ், ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சுது. இப்போது அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து விடமாட்டேன்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் செய்ய ரெடியாக இருக்கிறான். So much so, இந்த கம்பெனியெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்டேக் ஹோல்டர் கால்ஸ் அண்ட் சேஸ், நோ ஐ கான்ட் ரிலீவ் யூ. நீ என்ன கேளு, யூஎஸ் வந்துடுறியா, 1 monthல உனக்கு கொண்டு வந்துடுறேன், உனக்கு என்ன வேணும். அவங்க யாரும் விடுற மாதிரி இல்லை. என்கிட்ட 2 டைம் வந்து ப்ரே பண்ணிட்டாரு, பாஸ்டர் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. கடைசியில் அவர் he drew the guts into him and he said, sir, this is not about salary, this is not about promotion, this is not about movement of places, nothing. This is about what God has told me to do. தைரியமாக சொன்னாராம். இது நான் ஜெபம் பண்ணும்பொழுது என்னுடைய கடவுள் எனக்கு சொன்ன கட்டளை. நான் எதை வேணால் அக்செப்ட் பண்ணலாம், நிராகரிக்கலாம். ஐ cannot go against God. அப்போ அந்த ஸ்டேக் ஹோல்டர் உடனே ஓகே யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிலீஸ் பண்ணார். Now they have moved. Would you have that guts? It is not about money, it is not about power. திங்க் பண்ணி பாருங்கள், இங்கே உட்காந்துட்டு அவர் என்னெல்லாம் டிசைர் பண்ணார் எல்லாம் அள்ளி கொட்டுறான் காலில், என்ன கேட்டாலும் கொடுக்குறான். பட் இட் இஸ் நாட் அபவுட் தட், இட் இஸ் அபவுட் ஒபீனியன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ இன்னைக்கு லைஃப் லெசன் நம்பர் 1, God has a bigger picture. Hallelujah. God has a bigger picture. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு பெட்டர் டுமாரோ. Hallelujah. So be obedient to the voice of God. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, இந்த ஒரு இது மாதிரி சொல்கிற மாதிரி, தி சின், அப்புறம் டெசலேஷன், அப்புறம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்,
அப்புறம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபல்லியஸ்னஸ். சின், டெசலேஷன், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரெபல்லியஸ்னஸ். இதுதான் இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியாய் அந்த நேரத்தில் அமைஞ்சது. நல்லா கவனிங்க. அவங்க செஞ்ச பாவம் விவரிக்க முடியாத அளவுக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்தார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவங்களுடைய தேசத்தின் மேலே ஒரு பெரிய அழிவு வந்தது, நாசம் வந்து விட்டது. இப்போ இந்த அழிவில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா அவங்க எதுலையுமே திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒரு கெலாமிட்டியை காண்பிக்கும் பொழுது இது எதனால் வந்தது, ஏன் இப்படி நடந்தது, நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று யோசிக்கிறக்கூடிய ஜனங்களை விட அந்த நேரத்தில் பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற ஜனங்கள் தான் இன்றைக்கும் ஏராளம். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் இதுதான் வழி அப்படின்னு சொல்லியும் மனம் திரும்ப அவங்களுக்கு மனசே இல்லை. நீ அந்த தேசத்துக்கு போயிடுன்றாரு, போக மனசு இல்லை. கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வந்து ஐயோ நாங்கள் அக்கிரமம் செய்தோம், பாவம் செய்தோம், மன்னியும் ஆண்டவரே சொல்றதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் இன்னும் அதிகமாக, எவ்வளோ அதிகமான கர்த்தருடைய வார்த்தையே பிளாட்டண்டா நிராகரிக்கிறாங்க. இல்லை இது கர்த்தர் சொல்லலை, ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வரல, அப்படியே வெஹமெண்டா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. பாவம் அழிவை கொண்டு வருகிறது, அழிவு அதிருப்தியை கொண்டு வருகிறது. அதிருப்தியில் இருக்கிற ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஏன் இதை நீங்க சொல்றேன், இதே ஃபார்முலா தான் நமக்கும். சம்டைம்ஸ் when we are sin brings desolation. And the desolated people are always disappointed people. அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் டெசலேஷனும் பாவத்தினுடைய தாக்கமும் என்ன பண்ணுதுன்னா ரெபல்லியஸான பீப்புளாய் நம்ம மாற்றுகிறது. ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று ரெபல்லாக இருக்கலாம், இல்லை ஆண்டவருக்கு அப்படியே சரண்டர் பண்ணி வந்து நிற்கலாம். இன்னைக்கு இந்த 3 ஃபேஸில் நம்ம எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, we still have hope in the Lord. என்னோட 2வது செய்தி நீ காலையில் அதுதான். நீங்கள் இதில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அழிவின் மத்தியில் இருக்கிறீங்க, எங்கே திரும்பினாலும் போராட்டம், எங்கே திரும்பினாலும் கேஆஸும் கன்ஃபியூஷனுமா இருக்குது, ஹேண்டில் பண்ணல முடியல பாஸ்டர், எதிர்காலத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, குழப்பமாக இருக்குது, இப்படி யாராக இருந்தீங்கன்னா இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை விட்டு வெளியே வர முடியலன்னா இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். காம்ப்ரமைஸ் மோடுக்கு போகாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்பினாலே போதும், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். All you have to do is a direction change. Hallelujah. If you are walking away from God, take a U-turn, go towards God. If you have been deflecting away from God, learn your direction and look at the face of Jesus and start walking to him. இன்னைக்கு அந்த ஒரு மாற்றம் வந்தாலே போதும், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை திரும்பியும் நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சின்லையும் டெசலேஷனும் டிசப்பாயின்மெண்ட்லையும் ரெபல்லியஸ்னஸ்லையுமே நீங்க இருக்கணும்னு கிடையாது. இப்போ இப்படி வாழ்ந்தவங்களுக்கு கடைசியில் இப்போ எப்படி ஆச்சுன்னா நம்பிக்கையற்று போனவர்களாய் மாறிவிட்டார்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கையற்று போனவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா, ஐயோ இந்த தேசம் அழிஞ்சு போச்சு, ஐயோ நம்முடைய குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, நம்முடைய வீடுகள் அழிஞ்சு போகிறதே, இனிமே நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லையே, இனிமே எல்லாமே முடிஞ்சிச்சே அப்படின்னு நம்பிக்கை அற்றதையே பேசும்படியான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்? அவங்க சின்லேருந்தும் டெசோலேஷன்லேருந்தும் அவங்க அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்தும் ரெபல்லியஸ்னஸ்லும் மாற மனதில்லாமல் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் லெஃப்ட் வித் ஹோப்லெஸ்னஸ். இஃப் யூ ஆர் சம்படி லெஃப்ட் வித் ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் நம்ம யாராவது இங்கே இருந்தோம்னா நம்மை ஒரு டைம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். வாட் மேட் யூ கோ இன் டு தட் ஸ்டேட்? அந்த நம்பிக்கையற்ற தன்மையில நீ இருப்பதற்கு என்ன உன்னை தள்ளிவிட்டது என்பதை சிந்திக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். Hopelessness is a terrible state. Jesus is a God of hope. If you are hopeless, it means that you are without Jesus. நீ நம்பிக்கையற்றவனாய் இன்னைக்கு இருந்த அப்படின்னா இயேசு அற்றவனாய் இருக்கிறாய் என்று சொன்னால் மிகையாகாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு 2வது லெசன் என்ன அப்படின்னா,
உங்களை என்ன அந்த சூழ்நிலைக்கு தள்ளுச்சுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. அந்த நேரமே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்முடைய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 39 40 நம்ம வாசிப்போம். அதில் ஒரு திங் காமனாக வரும். அது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். என்ன காமனாக வந்துச்சு 2 வசனத்தில்? இன்னொரு டைம் வாசிக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மூணாவது என்னுடைய செய்தி இதுதான், ஃபார் யுவர் பெட்டர் டுமாரோ. ஃபஸ்ட்டு சொன்னேன், you got to be implicitly obedient. ஜெரமியாவுடைய obedience cost him a better tomorrow. ரெண்டாவது, for your better tomorrow, understand what goes wrong and go back to the Lord. Correct your ways. If you do that, you will definitely have a better tomorrow. மூணாவது, for your tomorrow to be better, you have to have the fear of the Lord in your heart. 39ஆம் வசனத்தில் சொல்லுது, அவர்கள் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள். இத்தனை பேருக்கும் நன்மை வரணும் அப்படின்னா அந்த அவர்கள்னு சொல்ற ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்திருந்தாலே நடக்கும். அப்படின்னா இன்னைக்கு இஃப் ஐ ஆம் அ உமன் மேன் ஹூ இஸ் டியூட்டிஃபுல் இன் காட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஐ ஆம் ஃபியர்ஃபுல் ஆஃப் த லார்ட், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் நான் இருந்தால் நான் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நன்மை வரும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அந்த 40வது வசனத்தில் பார்க்குறேன், அவர்களை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன்ற நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் கேட்குற ஒன்னே ஒன்று, எனக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சொல்லணும், ஐயோ நம்ம தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திரும், அந்த மாதிரி ஒரு யோசிச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னா, யூ ஹாவ் டு ஹாவ் த அட்மோஸ்ட் ரெவரன்ஸ் ஃபார் காட். ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெவரன்ஸ். இந்த ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் ஆண்டவர் மேலே வைத்து கனம் செலுத்துகிறவர்களாக இருப்பது தான் இந்த வசனம் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், அவர் டுமாரோஸ் வில் பி பெட்டர். அல்லேலூயா. ஒரே சிந்தை போடப்பட்டிருக்குது. உங்கள் ஃபேமிலியில் ஒன்னஸ் இன் மைண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை வளர்த்து கொண்டு பாருங்கள். ஒன்னஸ் இன் மைண்ட் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டு அகன்று போக மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். உன்னுடைய டுமாரோ பெட்டராக இருக்கணும்னா இன்னைக்கு காட் சீக்ஸ், God requests, God demands that you and I will carry the fear of the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் மேலே பொழிந்தருளப்பட்ட அபிஷேகத்தில் 7 விதமான ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு சுவாமிக்கே சொல்கிறேன். அப்படி அவர் மேலே இருந்த ஆவியினுடைய 7 தன்மைகளில் ஒன்று என்ன தெரியுமா? த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் காட். ஹூ ஆர் வி டாக்கிங் அபவுட்? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இயேசு மேலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற ஆவியின் தன்மை இருந்தது. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம பயந்து நடந்தால் இன்னைக்கு உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம முட்டாள்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம், உன் வாழ்க்கையின் ஆரம்பம், உன் செழிப்பின் ஆரம்பம். இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வில் பி ஃபியர்ஃபுல் ஆஃப் த லார்ட், நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. ஸோ 3 லெசன்ஸ் இன்னைக்கு இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஓகே, அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஆண்டவர் ஜெரமியாட்ட பேசும்பொழுது ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். ஜெரமியா கேட்குறாரு, ஆண்டவரே எதுக்கு இந்த வீடு அப்படின்லாம் சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் தன்னுடைய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புது அத்தியாயத்தை அவங்களுக்கு தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வாழ்க்கையில் நம்ம மைண்டில் எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை வச்சிருக்கிறார்.